அது ஒரு ஜாலியான கதை சார். இப்போவுமே அது ஒரு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த படம் தெரிஞ்சவங்க. ஏங்க சந்திரபாபு வந்து வந்திருந்ததுன்னா அது வேற ஒரு வேற ஒரு ஸ்பேஸ் போயிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரவர்த்தி சார் உடைய இது என்னன்னா, வழக்கம் என்னன்னா, ஷூட் பண்ணி புது டைரக்டர்னா ஷூட் பண்ணி 2 நாளோ 3 நாளோ ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை எடிட் பண்ணி பார்க்கறது. கரெக்டாக இருக்கா இல்லையா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டு, ரொம்ப தப்பாக இருந்ததுன்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறது. அதுதான் அதோடைய ஸ்பேஸ் ஆக்ட். அந்த மாதிரி நாங்கள் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணோம். 2 நாள் ஷூட் பண்ணிட்டு, ஏன்னா அந்த படமே ஒரு ஹியூமர் லவ் ஸ்டோரிங்கிறதுனால ஒரு காட்சியில் எழுதுறதுக்கும் சினிமாவாக மாறுறதுக்கும் எப்போவுமே ஒரு வித்தியாசம். எழுத்தில் ஹியூமராக இருக்கிறது, திரையில் ஹியூமரே இருக்காது. அது வந்து பர்ஃபார்மன்ஸு, டைமிங் எல்லாமே தேவைப்படுற இடம் அமையணும் இல்லையா. அதனால் அந்த 2 நாள் ஃபுட்டேஜ் அவர் எடிட் பண்ணி பார்த்தாரு. அவருக்கு திருப்தி இல்லை, அது கரெக்டாக வரல, உண்மையிலே கரெக்டாக வரல. அது அவர் அப்படி யோசிச்சார், பிரதர் கரெக்டாக இல்லை பிரதர், எழுதுனப்போ ஒன்று இருந்ததில்ல, அது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு ஐயோ அதே ரூமில் நம்முடைய கேனு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகே, இன்னும் ஒரு 3 நாள் ஷூட் பண்ணுங்கள், அதை பார்ப்போம் அப்படின்ட்டார். அவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருக்கு வந்து என் மேலேயும் கதை மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கான் அவன் அந்த சென்ஸில், இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. இப்போ நான் அந்த நைட்டு என்ன ஆகுறேன்னா, ஐயோ இந்த 3 நாள் ஃபுட்டேஜும் எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா கண்டிப்பாக இந்த படம் நின்றும். அதனால் வந்து எனக்கு அன்னைக்கு அப்போ நம்ம இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இது வரும்போது, கோஆர்டினேஷனாக என்னுடைய ஸ்பேஸ் என்னவா இருக்குது ஒரு டைரக்டராக. ஏன்னா நம்ம ரைட்டராகவே இருந்துட்டோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கோம். பட் அந்த ரைட்டருங்கிற ஸ்பேஸ், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற ஸ்பேஸில் இருக்கும்போது நம்ம வேலை வாங்குகிற விதம் வேறையாக இருக்குது. டைரக்டராக இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா சார். ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்போது உங்களுக்கே தெரியும், அங்கே ஒரு குறைந்தபட்சம் நம்ம ஒரு டிக்டேட்டராக இல்லை அப்படின்னா அங்கே வந்து சரியாக அமையாது. அது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அது நடந்து முடிஞ்சிடும். நமக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்குள்ளேயே அந்த தப்பு, அதுதான் சினிமாவுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. திருப்பி அப்படி ஒரு நாள் கிடைக்காது. ஏன்னா அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா வந்துட்டு. அதனால் கடைசியில் எந்த முடிவுக்கு எல்லோரும் வருவாங்கன்னா, அது ஓகேங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அவுட்புட்டுங்கிறது நம்ம நினச்ச மாதிரி வராது. இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது வந்துட்டு. பட் நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக அதை அணுகிறோம், கொஞ்சம் அந்த ஸ்பேஸு கேட்குறோம், எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்தது. அப்போது மறுநாள் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் ஷூட்டிங்.